கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 300 பேர் அங்கு அமர்ந்திருந்தனர். எல்லா மதத்தினரும் வந்திருந்தனர். பிரச்சனைகள் தான் அனைத்து மதத்தினருக்கும் சமமானதாயிட்டே. லதாவும் அன்று கோவிலுக்கு சென்று சாமியிடம் குறி கேட்க அமர்ந்திருந்தாள். உண்மையில் வந்திருக்கும் ஒவ்வொருவரின் பிரச்சனைகளையும் கூறி ஊரையும் சொல்லி அழைத்தார். குறி சொல்லுபவர் கூட்டம் அன்று அதிகமாகவே இருந்தது. தன் பெண்ணின் திருமணத்தை பற்றி கேட்க வந்த பெற்றோரிடம், உங்கள் பெண் நீங்கள் பார்க்கும் மாப்பிள்ளைக்கு சம்மதிக்கவே மாட்டாள். ஏனென்றால் அவள் ஏற்கனவே ஒருத்தருடன் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றாள் என்றார். இன்னொரு பெற்றோரிடம், அம்மா உங்கள் பெண் காதலிக்கும் பையன் மிகவும் நல்ல பையன். உங்கள் ஆட்கள் தானே, பேசாமல் திருமணம் செய்து வையுங்கள். இதைவிட நல்ல மாப்பிள்ளை உங்களால் பார்க்க முடியாது என்றார். இன்னொருவரிடம், கஷ்டத்தில் மனம் நொந்து போய் ஏன் தான் உலகத்தில் இருக்கின்றோமோ என்று இருக்கின்றதல்லவா உனக்கு? நீ வேலை பார்க்கும் பொழுது என்னவெல்லாம் அநியாயம் பண்ணினாய், அதன் பலனைத்தான் நீ அனுபவிக்கின்றாய். பண்ணினாயா இல்லையா என்று அதட்டினார். வந்திருந்தவரும் ஆமாம் என்று தலையசைத்தார். இதை கேட்ட லதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், நம்ம பக்கத்து வீட்டு ஏகாம்பரத்தை எல்லோரும் இப்படித்தானே சொல்லுவார்கள். இவன் பண்ணின பாவம்தான் இவன் பிள்ளைகளை பாதித்து விட்டது என்று எல்லோரும் கூறுகின்றார்களே என்று நினைத்து அப்படியே ஏகாம்பரத்தின் வீட்டில் நடந்த ஒவ்வொன்றையும் வரிசையாக அசைவோட துவங்கினாள். ஏகாம்பரம் ஒரு நல்ல அரசு வேலையில் உள்ளவர். மனைவி, 2 குழந்தைகள். 2வது குழந்தை பிரசவத்திற்கு மனைவி சென்றிருந்த பொழுதே ஏகாம்பரத்தின் மாமியார் தனக்கு உதவியாக தங்கையின் மகளை அழைத்திருந்தார். அக்காவுக்கு பிரசவத்தில் உதவி செய்ய வந்த தங்கைக்கும் அக்காவின் கணவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அப்படியே அது காதலாக மாறி திருமணமும் செய்து கொண்டார். ஒரு கட்டத்தில் தங்கை அக்காவை கணவருடன் சேர்ந்து கொண்டு கொடுமை செய்ய ஆரம்பித்தார். அக்காவும் தன் மகனுக்காகவும் மகளுக்காகவும் கணவரின் கொடுமைகளையும் தங்கையின் கொடுமைகளையும் சகித்து கொண்டார். கொடுமைகள் தாங்க முடியாமல் போகவே வீட்டை விட்டு தன் குழந்தைகளுடன் வெளியேறினாள். குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் கட்டவே முடியாமல் போகவே அரசு பள்ளிக்கு குழந்தைகளை படிப்ப மாற்றினாள். கூலி வேலைக்கு சென்றாள். மிகவும் கஷ்டப்பட்டு குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்தாள். இருவருமே நல்ல அரசு வேலையில் சேர்ந்தனர். கணவருடனும் தங்கையுடனும் எந்த தொடர்பும் இல்லாமல் போனது. 2 குழந்தைகளுக்காகவே வாழ துவங்கினாள் அக்கா. தங்கைக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தனர். கணவரின் வருமானத்தில் நல்ல செழிப்பாக வளர்ந்தனர். காலங்கள் உருண்டோடின. தங்கையின் மகளுக்கு வரன் பார்க்க துவங்கினார்கள். அரசு பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்ததால் நல்ல மாப்பிள்ளையும் கிடைத்தது. திருமணமும் மிகவும் விமரிசையாக நடந்தது. என்ன துரதிர்ஷ்டமோ தெரியவில்லை. திருமணமான 2 வருடத்தில் ஒரு பெண் குழந்தையோடு திருப்பி வந்தாள். அம்மா வீட்டிலேயே இருந்து விட்டாள். தங்கையின் மகன் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லாமல் 10 வருடங்களுக்கு பின் மனைவி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாள். ஏகாம்பரம் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைத்து வருந்தினார். மூத்த மனைவியின் 2 குழந்தைகளும் திருமணமாகி வாழ்க்கையில் நன்றாக செட்டில் ஆகிவிட்டனர். ஏகாம்பரத்திற்கு மிகுந்த கவலையாகி போய்விட்டது. மகள் வழி பேத்தியை தன்னிடம் வைத்துக்கொண்டு மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தார். அவளும் 3 வருடங்களில் விதவையாய் வந்து நின்றாள். ஏகாம்பரத்திற்கு வயது 75. என் குழந்தைகளின் வாழ்க்கை ஏன் சார் இப்படி ஆகிவிட்டது என்று வருபவரிடமெல்லாம் புலம்பிக் கொண்டு இன்றும் வாழ்கின்றார் நடைபிணமாய். ஏகாம்பரத்தின் முதல் மனைவியின் பிள்ளைகள் இருவரும் திருமணமாகி பிள்ளை குட்டிகளுடன் மிகவும் சந்தோஷமாய் இருக்கின்றனர். ஏகாம்பரம் ஒருவேளை இங்கு குறி கேட்க வந்திருந்தால் சாமி சொல்லி இருப்பார்,
நீ செய்த பாவம்தான் உள் பிள்ளைகள் கஷ்டப்படுகின்றனர் என்று கூறியிருப்பார் என்று நினைத்தவாறே லதா சாமியின் அழைப்புக்காக காத்திருந்தாள்.